கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டர். ஜூலை மாதத்தின் தேவனுடைய ஆசீர்வாத வாக்குத்தத்த வார்த்தை. நீதிமொழி எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். இந்த கால ஓலை இந்த ஜூலை மாதத்தில் நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நாம் நடக்க பிரயாசப்படுகிறவர்களாய் இருப்போம். காரியத்தை சித்திக்க பண்ணுகிறவர், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர் உங்கள் மேலும் என் மேலும் இந்த ஊழியங்கள் மேலும் சபையின் மேலும் கரிசனை உள்ளபடியினாலே நம்முடைய இந்த விசுவாச வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஜெய வாழ்க்கையாய் மாற கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறபடினாலே அவர் என்ன சொல்லுகிறார்? என் பிரியமான தெய்வ பிள்ளையே, என் மகனே மகளே, உன் செய்கைகளை என்னிடத்தில் ஒப்புவித்து விடு. அதை அழகாய் பேதுரு நிருபங்களை எழுதும்போது சொல்லுகிறான், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை, உங்கள் பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள். இயேசுவும் தன்னுடைய ஊழியத்தின் துவக்கத்தில் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று. இந்த கால ஓலை இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்று சொல்லி பல போராட்டத்தின் மத்தியில, சூழ்நிலையின் மத்தியில, கலக்கத்தின் மத்தியில எப்படி முடிவு எடுப்பதுன்னு தெரியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நாம் நின்று கொண்டு இருக்கலாம். நம்மை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், ஏன்னா நாம் ஆராதிக்கிற தெய்வம் ஜீவன் உள்ள தெய்வம். தானியேல், சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ சொன்னது போல அவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். இந்த கால ஓலை இந்த ஜூலை மாதத்தில் கர்த்தர் நம்மை நடத்த, நம்மை தப்புவிக்க, நம்மை காக்க, நம்மை போஷிக்க, நம்மை சுமக்க, பலப்படுத்த அவர் போதுமான தெய்வமானபடினாலே அவர் சொல்லுகிறார், உங்கள் காரியத்தை அவர் மேல் வைத்து விடு. என்ன சொல்லுகிறார்? உன் செய்கைகளை, இந்த மாதத்தில் நாம் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மேல் வைத்து விடுங்க. அப்பொழுது அவர் சமூகத்தில் ஜெபித்து, கர்த்தாவே இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய வேண்டும், இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் அவர் சமூகத்தில் ஜெபித்து முன்னெடுக்கிற காரியம் ஏதுவானாலும் அவைகளை அவர் என்ன பண்ணுகிறாராம்? அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நாம் ஜெபித்து செய்கிற வேளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இன்னொரு வார்த்தை ஏசாயா என்று நினைக்கிறேன், அங்கே எழுதப்பட்டிருக்கும், என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் அவர்கள் என்றைக்கும் நான் மகிமைப்படும் பாத்திரங்களாயும் என் கரங்களின் கிரியைகளாயும் இருப்பார்கள். தேவன் மகிமைப்படும்படியான பாத்திரங்களாய், நீதிமான்களாய் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் நம்மை மாற்றி இருக்கிறது. இந்த கால ஓலை, 7வது மாதத்தின் முதல் நாள் கால ஓலையில தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு உங்கள் சபையின் வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீர்கள். எங்கள் சபைக்கு, எங்கள் ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இது நான் கொண்டு வந்த வாக்குத்தத்தம் அல்ல. சில காரியத்தை நிமித்தம் அக்ஷய் பாஸ்டர் அவரை கொண்டு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகும். இந்த வார்த்தையின்படி இந்த காரியத்தை இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை, காரியங்களை நாம் கர்த்தருக்கு ஒப்புவிப்போமானால், தேவ சமூகத்தில் அதை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்திலும் நாம் ஏறெடுத்து தெரியப்படுத்தி நாம் காரியத்தை முன்னெடுப்போமானால், அப்பொழுது நம்முடைய காரியத்தை, நம்முடைய யோசனையின்படி அதை நிறைவேற்றி கொடுத்து நம்மை மகிழ பண்ண அவர் தெய்வமாயிருக்கிறார். வேதம் அருமையான வார்த்தைகளை நமக்கு கொடுக்கிறது. எரேமியாவின் காலங்களிலே பல சூழ்நிலை, போலியான தீர்க்கதரிசிகள் இப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும், இப்படி கர்த்தர் நன்மை செய்வார் என்று ஒரு பக்கம் சொல்ல,
உண்மையாய் கர்த்தர் எரேமியாவை கொண்டு நடக்க போகும் காரியங்களை தெளிவுபடுத்தி கொண்டிருக்க, இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலே ஜனங்கள் என்ன செய்வதென்று திகைத்து அலசடிப்படுகிறதான நேரங்களிலே கர்த்தர் எரேமியாவை கொண்டு மீதம் இருப்பவர்களுக்கு சொல்லுகிறார், அவர்கள் தண்ணீர் அண்டையில் நடப்பட்டவர்கள் போல இருப்பார்கள். யோசித்து பாருங்க, சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான்னு சொல்லியிருக்கிறார். யார்? எவன் ஒருவன் தன் காரியத்தை கர்த்தர் மேல் வைத்துவிட்டு, கர்த்தர் பாதத்தில் வைத்துவிட்டு, ஜெபத்தில் வைத்துவிட்டு முன்னெடுத்து செய்கிறானோ அவன் இளையுதிராத மரத்தை போல இருப்பான். தண்ணீர் ஓரங்களில் நடப்பட்ட ஜனம் போல, மரம் போல என் ஜனங்கள் இருப்பார்கள், அவர்கள் தப்பாமல் கனி கொடுப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த கால ஓலை இதை குறித்தும் கலங்க வேண்டாம். என்ன சூழ்நிலையானாலும் அதில் ஜெயம் கொடுக்க, அதில் மாற்றத்தை ஏற்படுத்த அவர் போதுமான தெய்வம். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை தெரிந்தெடுத்தவர் உண்மை உள்ளவர், இதுவரை உங்களை சுமந்து நடத்தி வந்த நல்ல தகப்பனவர். இனியும் அவர் உங்களை கைவிட மாட்டார். திடமனதாய் இருங்க, தைரியமாய் இருங்க, உங்களை பலப்படுத்துங்க. இந்த வார்த்தையினாலே உங்கள் காரியத்தை இந்த கால ஓலையே தெய்வ சமூகத்தில் ஜெபத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுக்க, அதை ஆசீர்வதித்து கொடுக்க, இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை ஆசீர்வாதங்களை காணப்பண்ண, குறையில்லாமல் நம்மை நடத்துவதற்கு அவரே தேவனாய் இருந்து நம்மை காத்துக்கொள்ள போதுமானவராய் இருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே யோபு ஒரு வார்த்தை கூட பயன்படுத்துவார். அதையும் நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். யோபு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். இந்த பூமியில் எங்கும் நியாயமில்லை. நீதிமன்றங்கள் உண்டு, நியாயமில்லை. காவல் நிலையங்கள் உண்டு, நியாயமில்லை. அதிகாரிகள் பிரபுக்கள் உண்டு, நியாயமில்லை. அதனால் மனவேதனைப்படுகிற நீங்கள் இவ்வார்த்தையினாலே யோபு உங்களை தைரியப்படுத்துகிறார். ஊழியக்காரனாய் நானும் உங்களை தைரியப்படுத்துகிறேன். தைரியமாய் உங்களை கிறிஸ்துவில் திடப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் தேவனிடத்தில் என் காரியத்தை ஒப்புவித்து விட்டேன். ஒப்புவித்து விட்டு இந்த மாதத்தை துவங்குங்க. உங்கள் நியாயத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கான நியாயத்தை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்கு அநீதி செய்ய நினைக்கிறவனை நியாயம் செய்கிறவனாய் மாற்ற தெய்வம் போதுமானவர். அவர் அற்புதங்களின் தெய்வம். ஆல்ரெடி உங்களுடைய வாழ்விலே இயேசு எப்படிப்பட்ட தெய்வம் என்று பல அற்புதத்தின் ஊடே, அதிசயங்களின் ஊடே கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் இதுவரை நடத்தி வந்தவர். இனிமேலும் உங்களை நடத்தி தம்முடைய ராஜ்யத்தில் உங்களை கொண்டு சேர்க்கிற நாள் வரை உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவித்து, உங்களை காத்து, உங்களுக்கு நியாயம் செய்து, உங்களை ஆசிர்வதிக்க, உங்கள் யோசனைகள், உங்கள் வேலைகளை எல்லாம் நிறைவேற்ற, ஆசிர்வதித்து பலப்படுத்த அவர் போதுமான தெய்வமாயிருக்கிறார். பயப்படாதிருங்க, தைரியமாக காரியத்தை முன்னெடுங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அதனால் தான் சொல்லுகிறார், உன் செய்கைகளை, நாம் கர்த்தருடைய ஜனமானபடினாலே நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும். இந்த ஜூலை மாதத்திலே நாம் ஒரு தீர்மானத்தோடு ஒவ்வொரு நாளும் நம்முடைய காரியத்தை, நம்முடைய வேலைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய திட்டங்கள் ஏதுவானாலும் அவைகளை கர்த்தருடைய பாதத்திலே நாம் ஒப்புவித்து நாம் முன்னெடுப்போமானால் நிச்சயம் அவர் நம்மை ஆசீர்வதித்து நம் காரியத்தை வாய்க்க பண்ண அவர் தேவனாயிருக்கிறார். பேதுரு சொன்னதை நான் திரும்பவும் ஞாபகப்படுத்தி நாம் ஜெபிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் காரியத்தை அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்படி கண்களை மூடி இந்த காலவோளை, ஆண்டவரே, இந்த ஜூலை மாதத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜூலை மாதம் நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, நீதிமொழி 16:3 ஸ்தோத்திரம். உமது ஊழியக்காரனை கொண்டு எங்களை தைரியப்படுத்தினீர், அதற்காய் நன்றி அப்பா. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. அப்பொழுது அவர் உன் யோசனைகளை, உன் காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். அதை ஆசீர்வதிப்பார்.
அதை நிறைவேற்றுவார் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை அப்படியே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அது நிறைவேறட்டும் ஆண்டவரே. இவருடைய வாழ்வில், இவர்கள் குடும்பத்தில், பிள்ளைகளில், இவர்கள் வேலையில், இவருடைய வியாபாரங்களில் இந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவீராக. யார் ஒருவர் இதற்கு கீழ்ப்படிந்து தங்கள் காரியத்தை ஆண்டவரே உம்மேல் வைத்து காரியத்தை முன்னெடுக்கிறார்களோ அவர்கள் ஈசாக்கு 100 மடங்கு பலனடைந்தது போல இந்த மாதம் 100 மடங்காய் பலனடைய ஊழியக்காரனாய் நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இவர்களையும், இவர்கள் குடும்பத்தையும், பிள்ளைகளையும், இவர்கள் வேலையும், இவருடைய பிரயாசங்களையும், வியாபாரங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஊழியர்களையும், ஊழியக்கார குடும்பங்களையும், சபைகளையும் கூட ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் வாஞ்சிக்கிறபடி அவருடைய தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதா இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் ஒவ்வொரு சபையும் பலப்படுத்துவீராக. மாதமெல்லாம் நடத்தும் அவருடைய திட்டங்கள், அவருடைய ஊழியத்தின் பாதையின் பிரயாணங்கள், போக்குவரத்து காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய யோசனைகளை எல்லாம் நிறைவேற்று கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தும், கிருபையில் வையும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென். மேலான கருத்துக்கள், ஆலோசனைகள், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.